الله والله والله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلام القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. صدق الله العليم. وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم: قال اللهم أقصر ماله وولده وبارك له، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், பரக்கத் பொருந்திய அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅ தாபியீன்களும், நாதாக்களும், ஷுஹதாக்களும், வலிமார்களும், நல்லோர்களும் என நம்மவர்கள் அனைவரும் மீதும் அந்த அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேன்மக்களே, இந்த வாரம் ஜும்ஆவுடைய சிந்தனை தலைப்பு எதிர்காலத்தை தீர்மானிப்போம் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்தியும் எடுத்துரைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை அன்று எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில், குறிப்பாக இந்த நவீன உலக வாழ்க்கையில் எல்லாம் வேகமாக செயல்படுகிறது. வேகமாக செயல்படக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் சமயங்களில் சிலவற்றை நாம் நம்மை விட்டு கடந்து போகின்ற பொழுது அதை நாம் ரசிக்கின்றோம். சமயங்களில் சிலர் நம்மை விட்டு மறந்து நம்மை விட்டு விலகி போகின்ற பொழுது சில விஷயங்களை நம்மளால் ஜீர்ணிக்க கூட முடியவில்லை. அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா மனித படைப்பை மிக சிறப்பான படைப்பாக படைத்திருக்கிறார். ஜீவராசிகளில் எந்த ஜீவராசியும் தன்னுடைய இனத்தாரையும் குறித்து எந்த காலத்திலும் சிந்தித்தது கிடையாது. தான் தன்னுடைய இனமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த விலங்கும் எந்த உயிரினமும் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தனக்காக தன் கூட்டத்திற்காக யோசித்த இனம் என்பது உலகத்தில் கிடையாது. ஆனால் தன்னையும் தன் இனத்திற்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் சிந்திக்கக்கூடிய அந்த யுகமத்தை, அந்த அறிவாற்றலை அல்லாஹ் மனித படைப்பிற்கு தான் தந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நம்மை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றார். அந்த நோக்கத்தை அடைந்தவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டுமே ஒழிய, படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து இந்த உலகத்திலே நாம் ஒரு அல்ப வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அல்லது அல்பாயுக்கு போகக்கூடிய எத்தனையோ நவீன மரணங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு உன்னதமான ஆழமான செய்தி என்னவென்றால், எதிர்காலத்தை நோக்கி பயணிகள், எதிர்காலத்தை தீர்மானித்து பயணிகள். எதிர்காலம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது. ஜீவராசிகள் தான் கிடைத்ததை சாப்பிடும், கிடைத்த இடத்தில் தூங்கும். மனிதர்கள் நாம் அப்படி அல்ல. ஏதோ கிடைப்பதை சாப்பிட்டுக் கொண்டு தூக்கம் வந்தால் ஏதோ இடத்துல படுத்து தூங்கிட்டு போவதில்லை இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாம் நம்முடைய எதிர்காலத்தை கணிக்க வேண்டும்.
நம்முடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது? நம்மள நிறைய பேருக்கு எதிர்காலம் சொன்னா காது பகவான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நீண்ட ஆயுளோடு வாழ்வதுதான் எதிர்காலம். மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்வதுதான் எதிர்காலம். தன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதுதான் எதிர்காலம். தன்னை நம்பியுள்ளவருடைய கனவுகளையும் லட்சியங்களையும் அடைவதற்கான முயற்சிகள் எடுப்பதுதான் எதிர்காலம். இதெல்லாம் சேர்த்துதான் எதிர்காலத்தை நாம் தீர்மானிப்போம் என்ற தலைப்பில் பேசுகிறோம். ஒரு படி எக்ஸ்ட்ரா, ஒரு படி அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்னும் 5 நாட்களில் நம்மை நோக்கி வரக்கூடிய தேர்தலையும் நாம் அதை கணக்கிட்டு நம்முடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து எல்லாவற்றையும் உள்ளடக்கி நாம் வாழ்வதுதான் ஒரு மூவிலுக்கு அடிப்படை பிரதான கடமை என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். மக்களிலே யார் தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திற்காக பயணிப்பார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கைகளை தியாகங்கள் செய்வார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்களோ, அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதியை தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. எந்த சஹாபி வந்து பெருமானாருக்கு துஆ செய்ய சொன்னான், பெருமானார் செய்யக்கூடிய துஆ எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு. யா அல்லாஹ் இவருக்கு பொருளாதாரத்திலே யா அல்லாஹ் பரக்கத்தை கொடு, அதிகத்தை கொடு. வலதஹு. யா அல்லாஹ் இவருக்கு பிள்ளை செல்வங்களை அதிகமாக்கி கொடு. வபாரக் லஹு மா அதைது. இவருக்கு ரெண்டையும் யா அல்லாஹ் சிறப்பானதாக செம்மையானதாக ஆக்கி கொடு என்று நபிகள் பெருமானார் தன்னிடத்துல யார் துஆ கேட்டு வந்தாலும் அந்த நொடிக்காக மாத்திரமல்ல, அந்த நபருடைய கடைசி எதிர்காலம் வரைக்கும் சேர்ந்து பெருமானார் துஆ செய்வார் என்பதாக ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதன் நாம் அப்படி வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகம் நமக்கு அல்லாஹ் தந்த பெரிய நியமத். நவீனமாக நம்மால் பார்க்கக்கூடிய எத்தனையோ மரணங்கள், கடந்த 15 நாட்களில் எத்தனையோ பேர் கடன் தொல்லையினால் 2 குடும்பம் சிதைந்து போனது. நீங்களெல்லாம் படிச்சிருக்கு பேப்பரில். கடன் தொல்லையால் ஒரு குடும்பம் ஒரு வாகனத்தில் தீ வைத்து படித்துக் கொண்டது. கடன் தொல்லையால் ஒரு குடும்பம் கிணத்துல விழுந்து அப்படியே இறந்து போனார்கள். ஒரு பக்கம் உயிர் இப்படி அநியாயமா போகுதுன்னா, மறுபக்கம் என்ன செய்கிறார்கள்? விடுமுறை நாட்களில் விடுமுறையை பயன்படுத்திக் கொண்டு விடுமுறையை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக வேண்டி 16, 17, 18 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் எல்லாம் ஆழம் தெரியாமல், நீச்சல் தெரியாமல் எத்தனையோ பேர் கிணற்றினர் போய் தலைகீழாக குதிகள் என்ற பெயரில் தலைகீழாக குதித்து தலையெல்லாம் வெடித்து ஒரு கட்டத்தில் உயிர் பறி போய் பெற்றோர்கள் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளை குறைத்து விட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் அப்படி எதிர்காலமே இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு குறைந்த வயதில் இந்த உலகத்தை விட்டு போவதை விட நிறைந்த வயது, நிரப்பமான வயது வாழ்ந்துவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் யாரையும் சீக்கிரமா அழைப்பதில்லை. தகுதியில இருந்தா அல்லாஹ் அழைப்பான். ஆனா சமயங்கள்ல நாம கொழும்பெடுத்து சில காரியங்களை செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வான்? உமர் ரலியல்லாஹு காலத்துல ஒரு மனிதர் என்ன பண்ணார்? பேரிச்சம்பழ மரத்துல ஏறி அனுமதி இல்லாம பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டார். அந்த மனிதரை கொண்டாந்து உமர் நிப்பாட்டினாங்க. இவர் மரத்துல அனுமதி இல்லாம பேரிச்சம்பழம் பறிச்சு சாப்பிடுறாரு. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அடுத்தவங்க மரத்துல அனுமதி இல்லாம பறிச்சு சாப்பிடுறது ஏன் நியாயமா? அவர் சொன்னாரு, நான் அப்படிலாம் சாப்பிடல, என் விதியில நான் சாப்பிடணும் வந்து நான் சாப்பிட்டேன். இந்த வார்த்தை யாருக்கு சொல்றது? உமருக்காக. மத்தவங்களுக்கு பேசினாலும் பரவாயில்ல, நெய்யாட்டியா போயிடும். உமருக்காக பேச முடியாது. ஓஹோ, நீ அப்படி பேசுகிறாயா? தக்குது என்று அடிப்படையில வருகிறாயா? நிறைய பேர் நம்மள நிறைய பேர் சிறு வயதுல யார் இறந்து போனாலும் தவறான வழியை தேர்ந்தெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டாலும் அது காரோ விபத்தோ அல்லது குடியோ அல்லது கிணறோ ஆறோ கடலோ எதுவோ பார்க்கறவங்க மத்தவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவன் விதி அவ்வளவுதான் அப்படின்றான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த பேரிச்சம்பழம் சாப்பிடணும் கூப்பிட்டு இன்னும் சில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் விதியில இருந்து நான் பறிச்சு சாப்பிட்டேன் இங்க வான்னு சொல்லி தன் வீட்டில் தொங்கி கொண்டிருந்த சாட்டையை என்ன பண்ணாங்க? வாங்கினாங்க.
அடின்னு அடிச்சு அந்த நபரை கிட்ட போட்டு சொன்னாங்க, இதுவும் வீட்டை எழுதிருக்கு அப்படின்னா. நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, எல்லாரும் நடுநிலை போடக்கூடாது. நாம சமயங்களை கொழும்பெடுத்து செய்யக்கூடிய சில காரியங்கள் அது திடீரென்று கொண்டு போய் விட்டுவிடும். நாம ஒழுங்கமா இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை நாம் நோக்கி பயணித்தால் ஒவ்வொரு மனிதனை எதிர்காலம் நிரந்தரமாக போய் முடியும். எதிர்காலம் சொன்ன செட்டில்மெண்ட் மாத்திரம் அல்ல, கடைசி நொடிகளே இந்த உலகத்துல நாம் இருக்க வேண்டும். நமக்கான வாகன குடிமை அப்படியே இருக்கு பீரோல, நமக்கான வாகன நகனுக்கு அப்படியே இருக்கு பீரோல, நம்மளுடைய கனவுகள் பாதியிலே நிக்குது, நாம பெற்றுக்கொண்ட குழந்தைங்க அப்படியே நிக்கிறாங்க பாதியிலே, நம்மளுடைய வீட்டுல அப்படியே நிக்குது, வாங்கப்பட்ட கடன்கள் அப்படியே இருக்குது, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை பாதியிலே நிக்குது. எல்லாவற்றையும் அரைகுறைவாக பாதியை விட்டு விட்டுட்டு நம்மளுடைய சுய லாபத்திற்காக, சுய இன்பத்திற்காக, சுய ஆசாபாசங்களுக்காக உலகத்தில் தந்த ஆணை, அல்லாஹ் தந்த ஆயுளை குறைந்த காலத்தில் நாம் ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி இந்த உலகத்தை விட்டே போகக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இந்த உம்மத்தில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராஹத்துல்லாஹி அருகில் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் நபிகள் பெருமானாரிடத்திலே. யா ரசூலல்லாஹ், எத்தனை நாட்கள் தான் இப்படி இந்த குஃபார் இடத்துல அடி வாங்குவது, மிதி வாங்குவது, அவமானப்படுவது, வார்த்தைகளை கேட்பது, இதற்கு ஒரு முடிவு கிடையாதா? இதற்கு ஒரு தீர்வு கிடையாதா? நம்முடைய தீன் வளர்ச்சி அடைய வேண்டாமா? நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக மாற வேண்டாமா? இப்படியே பயந்து பயந்து எத்தனை நாட்களுக்கு தான் நாம் ஒழுங்கி அடங்கி வாழ வேண்டும் என்று அதற்கு அப்பாவுக்காக பெருமாள் முறையிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாவே இஸ்பிர், நீ பொறுமையாக சபரன் ஜமீ, அழகிய பொறுமையை மேற்கொள். ஒரு நாள் அல்லாஹ் தீர்வு தருவான், ஒரு நாள் அல்லாஹ் முடிவு கட்டுவான். நாம் விளங்க வேண்டிய செய்தி, அதற்கு அவர்கள் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் குஃபார்கள் நெருக்கிய பொழுது, குஃபார்கள் கடுமையாக நெருக்கடி தந்த பொழுது இது திடீர் சொல்லி விட்டுட்டு போகல. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, நெருக்கடி எப்படி நாம் தப்பிப்பது, இதற்கான முடிவு என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, யாரிடத்தில் போனால் நியாயம் கிடைக்கும் என்று அதற்கு அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்தார்கள். இப்படியே அடி வாங்கி, நிதி வாங்கி, உதவ வாங்கி, அவமானப்பட்டு அப்படியே மடிந்து போவதா என்று இமாம் அப்பாஸ் அவர்கள் ஒருவோடு நினைக்கிறார். அது வந்து மீள்வதற்கான முயற்சியை கைவிட்டார். ரசூல் நேரடியாக போயிட்டாங்க, ஒரு தீர்வு சொல்லுங்க. அந்த உதாரணம் தான் நமக்கும். வறுமையில பிறந்தா வறுமையில வாழ்ன்றது அவசியம் இல்லை. நோய் வந்துச்சுன்னா அந்த நோயை அடிக்க வாழ்றது அவசியம் இல்லை. எப்பேற்பட்ட வறுமையும் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி நான் வெளியே வருவேன். எதிர்காலத்தை சிறப்பாக என்னால் வாழ முடியும். எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு, அந்த எதிர்காலம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், நான் முழுமையாக வாழ்வேன் என்று ஒவ்வொரு விஷயமும் நினைக்க வேண்டிய பருவகாலம். குறிப்பாக நம் வீட்டின் பிள்ளைகளுக்கு கோடை விடுமுறை விடக்கூடிய இந்த நாட்களில் நம் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய நாட்கள். அரசாங்கமும் தனியார் பள்ளிக்கூடமும் நம் பிள்ளைகளுக்கு விடுமுறை தந்துவிட்டார்கள், அவங்க ஃப்ரீயாயிட்டாங்க. நாம நெருக்கடிக்கான ஆயிட்டோம். நம்ம பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கணும். எத்தனையோ பிள்ளைங்க கோடை விடுமுறையில கொஞ்ச நேரம் குடிக்கலாம், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்குன்னு சொல்லி கடல் பக்கம் போறவங்க, ஆற்று பக்கம் போறவங்க, கிணத்து பக்கம் போறவங்க, அல்லது வாகனம் எடுத்து சாகசத்துல போறவங்க எல்லாம் திரும்ப வீட்டுக்கு மையத்தான் வாழலாம். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு ஒரு கனவு இருக்கு. என் பிள்ளையை டாக்டராக வேண்டும், என் பிள்ளையை வக்கீலாக ஆக்க வேண்டும், என் பிள்ளையை ஒரு இன்ஜினியராக ஆக்க வேண்டும், என் பிள்ளை இந்த மகளாவுக்கு ஒரு இமாமாக ஆக்க வேண்டும், ஒரு ஹாஃபியாக மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு எதிர்காலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பல ஆற்றல் ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கு. அதை விளங்கி உணர்ந்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் தன் எதிர்காலத்தை நிலைத்திருக்க, தன் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும், ஆர்க்கும் சரியத்து ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, அதை செவிதாக்கி இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால்
கடைசி முடிவரை இந்த உலகத்தில் நாம் இருக்கலாம், நம்மால் நிற்க முடியும் என்பதற்கு எத்தனையோ வரலாறுகள் இஸ்லாத்திலே காண கிடைக்கிறது. நவீன காலங்களில் நாம் எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். மசுவால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. மாசுவால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. சூழ்வால் இன்றைக்கு ஒரு குடும்பம் அனாதையாக இருக்கிறது. வட்டிக்கு வாங்கி வாங்கி இன்றைக்கு ஒரு குடும்பம் நடுத்தரவே வந்துருச்சு. இப்படி எல்லா தவறும் தன் சுய லாபத்துக்காக செய்யக்கூடிய முஸ்லிம்கள் சிலர் தன் குடும்பத்தையோ தன் பிள்ளைகளையோ தங்களுடைய பொறுப்புகளையோ உணர்வதே கிடையாது. அவர்களுக்கு என்ன, தனக்கு இன்பம் கிடைத்தால் போதும், சுகம் கிடைத்தால் போதும் என்று அன்றைக்கு ஒரு தினம் அவர் அனுபவிக்கும் சுகம் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தயம் இல்லாவிட்டால் ஒரு நாள் ஒரு அரிசி பருப்பு வாங்கி தரலாம், வாழ்நாள் முழுக்க வாங்கி தரக்கூடியவர் இல்லாமல் போய்விட்டார். ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு வேதனை என்றால் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஆறுதல் சொல்லலாம், வாழ்நாள் முழுக்க ஆறுதல் சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய வேதனை. இதையெல்லாம் மையமாக வைத்துதான் அல்லாஹ் பேசுகிறான், யார் மனிதர்களை தன்னுடைய எதிர்காலத்துக்காக பாடுபடுகிறார்களோ, தன்னுடைய எதிர்காலத்துக்காக யார் உழைக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார்கள். அன்பானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அம்மையார். இஸ்லாமிய மார்க்கத்திலே நபிகள் பெருமானாரை முதலாக திருமணம் செய்தவர்கள். ஏறக்குறைய அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு 40 வயது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் அவர்களுக்கு 25 வயது. முதல் திருமணம் அதுதான். திருமணத்தை செய்யக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வெறும் செல்வ சீமாட்டியாக இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய சொத்து மதிப்பை நாம கணக்கிட்டா இன்றைய அலுவலகம் அவருக்கு சொந்தமாகும். அந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரர், பெரிய செல்வ சீமாட்டி அன்னை ஹதீஜா. கணவர் ஒரு கட்டத்தில் இறந்து விடுகிறார். நிருகதையாக அனாதையாக கணவருடைய அரவணைப்பு இல்லாமல் தன்னந்தனியாக ஒரு பெண் தவிக்கும் அவரம் தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, தனக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், கணவன் இல்லாவிட்டால் தவறான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஹதீஜா இருந்தார்கள், பொறுமை காத்தார்கள். தனக்கும் ஒரு எதிராக இருக்கிறது, தன் கணவன் போனால் என்ன, அடுத்த கணவன் நியாயமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொறுமை காத்து யார் சிறந்த கணவன் என்று அன்றைக்கு மக்காவிலே ஒரு வந்தார்கள். நபிகள் பெருமானார் அவர்கள் சிறந்த வணிக வியாபாரியாக திகழ்ந்தார்கள். அன்னை ஹதீஜாவுக்கும் பெருமானாருக்கும் எப்படி கனெக்ஷன் உருவானதுன்னா, பெருமானாருடைய வியாபாரம் நேர்மை அன்னை ஹதீஜாவில் இருக்கிறது. அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னுடைய அடிமை பெண்ணை பெருமானாரிடத்தில் அனுப்பி உங்களை அன்னை ஹதீஜா திருமணம் செய்து கொண்டு ஆசைப்படுகிறார்கள். காரணம் கேட்டபோது சொன்னார்கள், உங்களுடைய நேர்மை அவர்களுக்கு பிடித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே டபுள் ஓகேன்னு சொல்லல, தன்னுடைய குடும்பத்திட்ட போய் பெரிய தந்தைகிட்ட போய் மசூரா செய்கிறார். தனக்கு தன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருந்தாலும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் அது இருக்கு என்பதை பெருமானார் உணர்த்தினார்கள். அபூ தாலிப் இடத்தில் மசூரா செய்தார்கள். குடும்ப தலைவரிடத்தில் மசூரா செய்து அன்னை ஹதீஜாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த உலகத்திலே குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்தார்கள். குறைந்த காலம் வாழ்ந்தாலும் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்தார்கள் பெருமானாரும் அன்னை ஹதீஜாவும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இந்த உலகத்திலே முஸ்லிம் சமூகம் வாழ வேண்டும். தன்னுடைய கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை, தன்னுடைய செல்வத்திற்கும் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை வருகிற பொழுது அன்னை ஹதீஜா அவர்கள் மிக தீர்க்கமாக முடிவெடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், தன்னுடைய எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட தீர்மானங்களை முடிவு செய்யும் என்று பெருமானாரை கண்டெடுத்தார்களே, அந்த கண்டெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம் சமூகத்திற்கு வர வேண்டும். இது விடுமுறை நாட்களாக இருப்பதால் நம்மில் எத்தனையோ பெற்றோர்கள் கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலேஜ் திறந்தா என் பையனுக்கு முதல்ல சீட்டு வாங்கி கொடுக்கணும், ஸ்கூல் திறந்தா என் பையனுக்கு முதல்ல 10th சேர்க்கணும், என் பையன் இந்த வருஷம் 12th படிக்க போறான். பல கனவுகளோடு கற்பனை கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பி நிறைய பெற்றோர்கள். விடுமுறை நாட்கள் 60 நாட்களில் அல்லது 40 நாட்களில் அந்த பிள்ளை ஒண்ணும் அல்லாஹ்வை பாதுகாப்பு இருந்தா பத்திரமா இருப்பான், இந்த பள்ளிவாசல் வீடு கைமா இருந்தா பத்திரமா இருப்பான்,
40 நாட்கள் விடுமுறை என்ற பெயராவை நாம எல்லாவற்றுக்கும் ஃப்ரீயாக எல்லாவற்றுக்கும் திறந்து விட்டுட்டோம்னா கண்டிப்பா 40 நாட்கள் ஒரு நாள் வீட்டுக்கு பிணமாகத்தான் வருவார். இது சத்தியம், இது உண்மை. நம்மை சுற்றி அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல எதிர்காலத்தோடு பயணிக்கக்கூடிய நாம் அந்த எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியை நாம் கையில் எடுக்க வேண்டும். அன்சாரி சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி பெருமானாரிடத்தை வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது தர்மம் செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்ககிட்ட என்ன கை கால் இல்லையா, உழைக்க கூடாதா? இல்ல, எனக்கு தர்மம் செய்யுங்க. நபிகள் நாயகம் இருக்கிறத கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டான். அவர் ஏதோ சொம்ப ஏதோ ஒன்று சொன்னார். அதை போய் வித்துட்டு வா அப்படின்னா போய் வித்துட்டு வந்தார். அந்த காசுக்கு ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு கோடாரியை வாங்கி கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரங்களாலே அதை கோர்த்து கொடுத்து அந்த கருவிக்கு துவா செய்து இந்த கோடாரியை வைத்துக் கொண்டு 15 நாட்கள் என் கண் பார்வையை நீ படக்கூடாது, 15 நாட்கள் நீ காட்டிலேதான் இருக்க வேண்டும், விறகு வெட்ட வேண்டும், விறகை வெட்டி அதில் வரக்கூடிய பணத்தை லாபமாக ஈர்த்து உன்னுடைய முதலீட்டை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இப்படி யாரிடத்திலும் போய் கையேந்த கூடாது என்று சொல்லி தன்னிடத்தில் தர்மம் கேட்டு வந்த ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல ஏதோ கொடுத்து போயிட்டு வா அனுப்பி வைக்காம அவருடைய எதிர்காலத்தை பற்றி பெருமானார் கவலைப்பட்டார்கள். நம்மில் அப்படி உருவாக வேண்டும். நாம் அடுத்தவர்களுக்கு போக வேணாம், நாம பெற்ற பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்கு நாம் கொஞ்சமாவது கவலைப்படுமா இல்லையா? விடுமுறை விட்டுட்டாங்க, ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவுன்னு சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைகளை அப்படியே அவுந்து விட்ட கலா மாதிரி நாம விட்டுட்டோம்னா, ஒண்ணு ஆம்பளை பிள்ளையா இருந்தா வீட்டுக்கு மையத்தா வருவான், பொம்பளை பிள்ளையா இருந்தா யாரோட போயிடுவான். இதுதான் நடக்குது யதார்த்தம். பார்த்தவர்களே, இப்படி இன்றைக்கு இந்த சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே 16, 17, 18 வயது மதிக்கத்தக்க வாலிபர்கள் இன்னைக்கு உயிரோடு வாழ்வது கிடையாது, மண்ணுக்கு கீழே தான் இருக்கிறார். அதுலயும் நிறைய பேர் போதைக்கு அடிமையாகி, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி, வரக்கூடாத மோசமான பழக்கங்களுக்கு ஆளாகி சமூக விரோதி என்று பேர் எடுக்கும் அளவுக்கு இந்த விடுமுறை நாட்கள் அவர்கள் உருவாக்கி விடுகிறது. பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள், பல்கலைக்கழக விடுமுறை நாட்கள் எதுக்கு விடுறாங்க? பாடத்துக்கு தான் விடுமுறை, நம்முடைய உயிருக்கு அல்ல. பள்ளிக்கூடங்களுடைய விடுமுறை நாட்கள் நம்மளுடைய பாடத்திட்டத்திற்கு 10 ஆண்டு 10 மாத காலமாக பாடம் படித்தான், 10 மாத காலமாக பாடம் படித்தான். எனவே 2 மாதம் கொஞ்சம் ஜாலியா இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயா சுதந்திரமா சுற்றுலாவை சுத்தி வரட்டும் குடும்பங்களோட என்று நமக்காக அந்த நாட்களை விடுமுறையாக தருகிறார்கள். ஆனா இதுல என்ன நடக்குது? விடுமுறை பாடத்திற்கு அளிக்கப்பட்டது. இதை என்ன செய்யலாம்? ஒட்டுமொத்தமாக அந்த விடுமுறையை பாடத்திற்கு எடுத்துக் கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்திலே போய்விடுகிறார். காலேஜ் சீட்டு வாங்க தயாரா இருக்கிறார், பள்ளிக்கூடம் வந்தா கொண்டு போய் 10th சேர்க்க தயாரா இருக்கிறார். அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தை அப்படி இப்படி ஆகும் என்று பல கனவுகளோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா கனவுகளையும் சிதைக்கும் வண்ணமாக ஒட்டுமொத்த எதிர்காலத்தை பெற்றோரும் மறந்து விட்டார்கள், பிள்ளைகளும் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு அதிகமான இஸ்லாமிய குடும்பங்கள்ல வயசான கிளவிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. துணைக்கு இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு கபர் மைதானத்திலே மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று எல்லாவற்றையும் தூக்கி தகுதியின் மேல படிய போடக்கூடாது. அல்லாஹ் நமக்கான நீண்ட ஆயுள வச்சிருக்கிறான், நமக்கான ரிசுக்கை வச்சிருக்கிறான், நமக்கான எதிர்காலத்தை வாழ்வாதாரத்தை வச்சிருக்கிறான். கொஞ்சம் கூட அதை முன்மதிவாத சித்திக்காம, பகுத்தறிவாத சித்திக்காம, இன்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சந்தோஷத்துக்கு அடிமையாகி எத்தனையோ பேர் 70 ஆண்டு கால வாழ்க்கையை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக புதைக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் மாற வேண்டும், திருந்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதுல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மாதிரி ஆடை இல்லாமல் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து தங்க வெட்டி கிளிகளை இறக்கினான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, குளிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆடை இல்ல, ஆடை இல்லாம குளிச்சிருக்கிறாங்க. தங்க வெட்டி கிளி வானத்திலிருந்து மழையா பொழியும் பொழுது என்ன பண்ண அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 1-2 தங்க வெட்டி கிளி எடுத்து தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளோடு சுருண்டுறதுக்கு முயற்சி பண்ணார். அல்லாஹ் தஆலா பேசுறான், அய்யூபே, உண்மை நான் செல்வந்தராக படைக்கவில்லையா? உனக்கு போதுமானதை நான் கொடுக்கவில்லையா? அப்படி இருக்கும் பொழுது குடிக்க வந்த இடத்துல எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை என்று
அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை கேட்கின்ற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு எவ்வளவு வாரி கொடுத்திருந்தாலும் நீயா தருகிற பொழுது அது ஒரு பரக்கத்து இருக்கு, நீயா தருகிற பொழுது அது ஒரு ரஹமத் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பரக்கத்து ரஹமத்தை நான் எப்படி விடுவது யா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ரஹமத்துக்களை தனக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் பரக்கத்து வேண்டும், ரஹமத் வேண்டும் என்று அந்த வயதிலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் செயல்படுகிறார் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும்? விடுமுறை நாட்கள்ல பைக் எடுத்தாங்க, பாபா அதோட என்ன வெங்காயம் ஊக்கிற வேலை கேட்க வேண்டியதானே, எங்கடா போறது? விடுமுறை நாட்கள்ல ஒரு பொம்பளை செல்போன் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகுதுன்னா அதை தடுக்கிறாம அந்த அம்மா அந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? விடுமுறை நாட்கள்ல நம் பிள்ளையை நம் கண்காணிக்க தவறிவிட்டுள்ளோம். அந்த பிள்ளைகள் பள்ளியோட நாட்கள் திரும்ப திறக்கின்ற பொழுது, அது காலனி படிப்பு திரும்ப திறக்கின்ற பொழுது வீடுகள்ல புத்தகங்கள் இருக்கு, அதை படிக்கக்கூடிய பிள்ளைகள் கபஸ்தான்களில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான், எதிர்காலத்தை சிறப்பானதாக நீங்கள் தீர்மானியுங்கள். தவறானில் வரக்கூடிய ஒரு செய்தி பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எப்பொழுது துஆ செய்தாலும் உங்கள் கரங்களை உங்கள் நெஞ்சோடு இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். துஆ முடிந்ததற்கு பின்னால் அடுத்த கணம் அந்த 2 கரங்களையும் முகத்தோடு தடவுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க துஆ கேட்கிற பொழுது அல்லாஹ் உன்னிப்பா கவனிக்கிறான், என்னென்னலாம் கேட்கிறான், இதை என்னென்னலாம் என்ன கேட்கிறான். அவன் நீண்ட ஆயுள் அல்ல தருவான், நீண்ட ரிஸ்க் கேட்டா அல்ல தருவான், எல்லா விதமான முசீபத்து பாதுகாப்பு கேட்டா அல்ல தருவான். அப்படி துஆ என்பது சாதாரணமானது அல்ல. துஆ என்று சொன்னாலே நம் எதிர்காலம் தான். நீங்க துஆவே வேணாம் சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது, வீட்டு போன எங்கேயாவது மென்டல் ஆஸ்பத்திரி பட்டிக்கார ஆஸ்பத்திரிக்கு அதை நான் கணக்கில் எடுத்துக்கொண்டு அது உம்ராவுக்கு போறவங்க அங்க சுதைக்கு துஆ கேட்கறது இல்ல, அவரு கேட்கலன்னா அதை விட்டுடு, அதை கொண்டாந்து இங்க சொல்லுவாங்க. இந்தியாவில அது கண்ட்ரி சவுதியில அங்க திருடுனா கை வெட்டுவாங்க, வெட்டினா முன்னூத்தி உள்ள வச்சுக்குவாங்க. நாம எந்த நாட்டுல வாழறோம் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும். நான் பியூர் முஸ்லீமா வாழணும்னு சொல்லி சரியத்தை நீங்க முழுமையா கடைபிடிச்சாலும் அது ஆபத்துதான். நிறைய பேர் நம்ம உம்ராவுக்கு போயிட்டு வந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அது வெளிநாட்டு வேலையில இருப்பாங்க, முழுமை இந்தியா வந்ததுக்கு பின்னாடி அந்த துஆ கேட்கறது அதுக்கு முக்கியத்துவம் தரது இல்லை. நான் பல பேர் சொல்லிக்கிறேன், எந்த இமாமும் வீட்டுக்கு கார் வீட்டுக்கு கார் கேட்கறது இல்லை, எந்த இமாமும் தனக்கு பங்களா கொடுன்னு கேட்கறது இல்லை, எந்த இமாமும் கோடி கோடியான கொடுன்னு கேட்கறது இல்லை. ரப்பனா அபுலனா, ரப்பனா நான் துசியை குடும்பனா, ரப்பனா ஆத்தினா பன்மையான கேட்கிறார். முதல்ல குர்ஆன் தொடர்ந்து விட்டு நாம் வெளியே போனதுனாலதான் நமக்கான இந்த உலக வாழ்க்கை நமக்கு புரிவது கிடையாது. நம் முஸ்லீம் சமூகத்துல குறிப்பா சட்டேற்குரிய இப்போ ஒரு 2 ஆண்டு காலமாக சிறு வயது மௌத்துக்கள் நிறைய நடக்குது. அது நோயினால உண்டாகுது, விபத்தால உண்டாகுது, மதுவால உண்டாகுது, அடிக்கடியால உண்டாகுது. கடைசியில முடிவு அவர்கள் எல்லாம் மரணித்து கபருக்கு போறாங்க. இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃப்ல பேசும் பொழுது எல்லா புகழும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? ஒட்டுமொத்த இந்த சமுதாயத்திற்கு இந்த குர்ஆன் ஷரீஃபை பொக்கிஷமாக தந்திருக்கிறார். இந்த குர்ஆனை படிக்க மறந்த சமூகம் நிச்சயமாக இந்த உலகத்திலே தனக்கான எதிர்காலத்தை அவர்கள் சிந்தித்து வாழவே மாட்டார்கள். நீங்க ஒருத்தர் மது குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ஒருத்தர் தவறான வழியில போறான், ஒருத்தர் மதிவாசலுக்கு வர்றது இல்ல, ஒருத்தர் பெற்றோர்களுக்கு அடங்குறது இல்ல, ஒரு சமுதாயத்துக்கு அடங்குறதுன்னா பின்னணி தெரியுமா? அவன் முழு குர்ஆனை தர்ஜுமா படிக்கல. அவன் முழு குர்ஆனை தர்ஜுமா படிச்சிருந்தா கையில தஸ்பீஹையும் ஜமாத்துடைய நேரத்துக்கு பதிலாக வந்திருப்பான். இன்னைக்கு நவீன வாலிபர்கள், நவீன குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு குடும்பத்தை அனாதையா விட்டுட்டு கபஸ்தானுக்கு சிறு வயதுல போவதற்கான காரணம் அல்லாஹ் தந்த குர்ஆனை படிக்க மறந்ததால் தனக்கான எதிர்காலத்தை மறந்தான். இந்த உலகத்தில் முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதையும் அவர் தெரிந்து கொள்ள மறந்து விட்டார். பெருமானாரிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். வரும்பொழுது பஜார்ல 1 ரூபாய் இல்லாம வந்தான், கையில 1 ரூபாய் இல்ல. ரசூலுல்லாஹ் வந்து உதவி கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஏதாவது கொடுக்கணுமா? வேணாம், என்னை கொண்டு போய் பஜார்ல அறிமுகப்படுத்துங்க. அப்படி அறிமுகப்படுத்துகிற பொழுது இப்னு சயீத் சொல்றாங்க, என் 2 மணியில 1 மணி உனக்கு கட்டித்தர அப்படின்னு. வேணாம், என் குழந்தைகள சில குழந்தைகள் வேணாம், என் சொத்துல சில சொத்து வேணாம், வேற என்னன்னா வேணும், எனக்கு பஜார காட்டு. அந்த பஜார்ல எனக்கு கொஞ்சம் பால் அடங்கி வாங்கிட்டாங்க, கொஞ்சம் பசும்பாலை கலந்து கொடுங்க,
இந்த 2 போதும். அந்த 2ஐ வைத்து அப்துல் ரஹ்மான் கடுமையாக உழைத்தார்கள். ஒரு கட்டத்துல ஒட்டகங்களை வாங்கினார்கள், குவித்தார்கள். ஒட்டகங்களுக்கான கைகளை வாங்கி குவித்தார்கள். அவர்கள் மரணிக்கும் தருவாயில் 600 பேருக்கு மேல் தங்க நாணயங்களோடு இந்த உலகத்தை அப்துல் ரஹ்மான் என்பது மறைந்தார் என்பதாக வரலாற்று வரிகள் சொல்கிறது. 600 தங்க நாணயங்கள் பஜாருக்கு வருகிற ₹1 இல்லாம வந்த அப்துல் ரஹ்மான் அந்த வறுமை நிலையிலும் என்ன முடிவு எடுத்தாங்க? எனக்கும் எதிர்காலம் இருக்கு, அதை என்னை யாரும் தூக்கி விட, என் எதிர்காலத்தை நான் தான் முடிவு செய்வேன், எனக்கான எதிர்காலத்தை நான் தான் நிற்பேன், எனக்கான உதவிகள் யாரும் தரவன் அல்லாஹ்வை தவிர, என் உழைப்பை கொண்டு நான் மேலே வருவேன் என்று இமாம் அப்துல் ரஹ்மான் வரலாற்றிலே நிற்கிறார் என்று சொன்னால் அந்த சம்பவங்களை நாம படிச்சாதானே. பயானுக்கு வர்றது இல்ல, தாமதமா வருவோம், வரலாற்றிலே இரவு பயன்படுத்திக்கிறது இல்ல, இரவு மிஸ் பண்ணிடுவோம், லைலத்துல் கத்ர் இரவு மிஸ் பண்ணிடுவோம், முக்கியமான நாட்களை மிஸ் பண்ணிடுவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய வரப்பிரசாதத்தை நாம் தவற விட்டதால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நாம் நடுத்ததை விட்டு தவஸ்தானவை படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்புதாரி? நல்லடியார்களே, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தான் பேசிக்க வேண்டும், நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி ஜாபீர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க எங்க போறீங்க? நான் வியாபாரத்துக்கு போறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாபீர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, நீங்க வியாபாரத்துக்கு போகும் பொழுது இந்த 5 சூறாக்களை ஓதிட்டு போங்க. குல்யால் காஃபிரூன், இதா ஜா, லீலாஃபி குரைப், ஃபலக், இக்லாஸ், நாஸ். இந்த சூறாக்களை நீங்க வியாபாரத்துக்கு போகும்போது பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லி இந்த சூறாக்களை முடிச்சுட்டு நீங்க வியாபாரத்துக்கு போங்க. உங்க வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அன்றிலிருந்து வியாபாரம் முடிகின்ற வரைக்கும் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்கள்? இந்த 5 சூறாக்களை பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பார்கள், பிஸ்மில்லாஹ் சொல்லி முடிப்பார்கள். வரலாற்றில் பெரிய வணிக வியாபாரியாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் உற்று நோக்கின்ற அளவுக்கு ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய வியாபாரியாக திகழ்ந்தார் என்று சொன்னால், சஹாபாக்களும் சரி, நபிகள் நாயகம் சரி, யாரை பார்த்தாலும் அந்த நொடி பொழுது துண்டி போவர்கள் அந்த உறவு அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அவர்களுக்கு நல்ல நசீகத்தை தரக்கூடிய நபியாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றில் இப்படி எத்தனையோ செய்திகள் அபூ யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள். உமர் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது வாசல்ல நிறைய உணவுலாம் கொட்டி வச்சிருந்தாங்க. உமர் கேட்டாங்க, யார் இந்த உணவுலாம் கொட்டி வச்சது? மக்கள் சொன்னாங்க, இது உஸ்மான் ரலியல்லாஹு அடிமையுடைய உணவு, உங்களுடைய அடிமை உணவு அப்படின்னாங்க. உமர் என்ன பண்ணாங்க, இது யாரு உணவு கேட்கும் பொழுது மக்கள் சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுடைய அடிமையில் பகிர்ந்து வைத்த உணவை போட்டா நீங்க கொட்டி வச்சிருக்கிறார். உமர் 2 பேர் அடிமையை கூட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அடிமை வந்தாங்க, உமருடைய அடிமையை வந்தாங்க. இந்த மாதிரி உணவுகளை தேவையான நேரத்துல வெளியில விநியோகிக்காம, அந்த வியாபாரத்துக்கு கொடுக்காம, சமயங்கள்ல நம்மள நிறைய பேர் கொஞ்ச நாள் கூட அடிச்சு விட்டான். 3 மாசத்துக்கு மத்திய வாங்கி வச்சுங்க, சிலிண்டர் காலியா வரும் போது அதான் என்னென்னமா கப்சா அடிச்சு விட்டான். அதை நம்பி நிறைய பேர் மளிகை சாமான் 5 மாசத்துக்குள்ள வர சொன்னா இருக்கிறாங்க. நம்ம இல்ல, நானும் ட்ரை பண்ணேன், அப்புறம் காசு அதிகமாகனால விட்டுட்டேன். 3 மாசம் சாமான் வாங்கி வச்சு வாட்ஸ்அப்ல ஒரு பொருள் என்னன்னா, மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வச்சுட்டு தேவை ஏற்படுகின்ற பொழுது அதிக விலை வச்சு விற்கிறது. இது ஒரு வகையில மோசம், லஞ்சம். நாங்க உமர் இந்த செயலை யார் செய்யறீங்களோ அல்லாஹ்வுடைய லானத்துனால உடனே உஸ்மான் ரலியல்லாஹுடைய அடிமை இங்கிருந்து நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி விலைக்கு வெளியில வந்தார். உமருடைய அடிமை இது தப்பு இருக்கு, இது ஒரு வியாபாரம் தானே என்று உமருடைய அடிமையை செய்தார்கள். அந்த வியாபாரத்தை மீண்டும் தொடர்ந்தார்கள். வரலாற்றில் என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் அது தவறாக இருந்தாலும் மறுபக்கம் உமருடைய அடிமை தன் எதிர்காலத்தை நினைத்தார்கள், தன் எதிர்காலத்துக்கான வாழ்வாதாரத்தை முடிவு செய்தார்கள். அப்படி உலகில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பமும் ஏதோ இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஏதோ இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே கடந்து போவதல்ல. நாம் வரலாற்றில் நிற்க வேண்டும். வந்தோம் வாழ்ந்தோம் போனதல்லாம கடைசி வரைக்கும் இருந்தும் என்ற பெயர் நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இது 5 நாட்களில் நமக்கான வாக்குறுதி செலுத்தக்கூடிய நாள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி அதிலேயும் ஒரு எதிர்காலம் நமக்கான எதிர்காலம் அடைந்திருக்கிறது. ஒரு 2 ரக்காயத்துக்கு பொழுது என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து ஒரு சுன்னத்து இருக்கு. இத்தனை ஆண்டு காலமா இவருக்கு தான் போடணும் உறுதியா நம்ம போட்டு வருவோம். இப்ப அப்படி போட முடியாது. போக சொல்லி யாருக்கு போடுறது? இவரும் கேட்கிறார், அவரும் கேட்கிறார், கையெழுத்து கேட்கிறார், அப்படி கேட்கிறார், இப்படி கேட்கிறார். அதெல்லாம் ஒவ்வொரு வைங்க.
2 ரக்காத் தொழுதுட்டு யார் யாரெல்லாம் களத்துல நிற்கிறாங்களோ அத்தனை பேர் பேப்பர்ல எழுதி போடுங்க. பேப்பர்ல எழுதி போட்டு பிஸ்மில்லா நீ யார் பேரை சொல்லியோ அவங்க பேரை நான் போடுறேன் யாருன்னு சொல்லி நம்முடைய எதிர்காலத்தை அதுல முக்கியமாக வைத்து நம்முடைய வாக்குகளையும் நியாயமாக செலுத்தி நமக்கான எதிர்காலத்தை தீர்க்கமாக முடிவு செய்து கடைசி வரைக்கும் அல்லாஹ் தந்த ரிசுக்கோடு கடைசி வரைக்கும் அல்லாஹ் தந்த அந்த ஆய்வோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதை பேசினமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.